பூசநாயகத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிந்திருக்கிறார். அதை நாம் நம்முடைய சர்க்கார் அவர்கள் சொல்வது போல மினல்லா என்பதாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பூசநாயகம் அவர்கள் சொல்வார்கள், உஷ்குரு நிஅமல்லாஹி வந்துருஹா மின்ஹு, அல்லாஹ்வின் நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அதை அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கின்றதாக பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், உங்களுக்கு வரக்கூடிய நிஅமத்துகள் அல்லாஹ்வின் புறத்தில் உண்டானதாக இருக்கின்றதாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆக நாம் இங்கு நாம் கலந்து கொண்டது, நாம் வந்தது, வெளியூரிலே வந்தது எல்லாம் நம்முடைய திறமைகள் நம்முடைய சக்திக்கு உட்பட்டது அல்ல. மாறாக அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் நிஅமத் என்பதாக நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் பார்ப்பது, அப்படி நாம் விளங்குவது தான் உண்மையான சுக்குர் என்பதாக நமக்கு சர்க்கார் அவர்கள் நமக்கு பல முறை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அல்லாஹ் கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர் என்ற ஆயத்துக்கு கீழே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கைஃப அஷ்குரு மின்க வ நிஅமத்து மின்க, அதாவது நிஅமத்துகள் அனைத்தும் உன்னுடையதாக, அதாவது சுக்குரு மின்க, நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்தும் நிஅமத்தாக இருக்கிறது என்பதாக அவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், அதாவது ஹீன அலிம் தன்ன நிஅமத்த மின்னி, அதாவது நீங்கள் எப்போ என்னுடைய நிஅமத் என்பதாக விளங்கிவிட்டீர்களோ இதுதான் சுக்குர் என்பதாக அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தினார் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் வந்தது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான் என்பதாக நாம் விளங்க வேண்டும். மேலும் நம்முடைய உள்ளத்தில் உண்டான சிறுக்கு, குஃபுர், நிஃபாக், இர்திதாத் நம்மை விட்டு அகல வேண்டும் என்ற அந்த நியத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து நாம் அமர கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் சர்க்கார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள், நியத்தை கொண்டுதான் அனைத்தும். அப்போ நாம் சர்க்காருடைய தர்பாருக்கு வரும்போது, நல்லடியாருடைய தர்பாருக்கு போகும்போது ஷிர்கை விட்டு, குஃபுரை விட்டு, நிஃபாக்கை விட்டு, இர்திதாத் விட்டு சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் செல்கிறேன் என்பதாக நாம் நம்மை சரி செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பர்களே, பெரியோர்களே, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அடியாராக, அவுலியாக்கள் சுல்தானுல் அவுலியாக்களுக்கெல்லாம் அரசராக, தலைமை பீடமாக அல்லாஹ் தஆலா அவர்களை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை ஞாபகப்படுத்துவது நம்முடைய மஃபிரத்துக்கு, நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய ஷேகுமார்கள் நம்மை எல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். கௌசுநாயகம் அவர்களை பற்றி அவருடைய சிறு வயதிலே, அவர் ஓதக்கூடிய காலத்திலே, மாணவர் பருவத்திலே எப்படியெல்லாம் இல்முக்காக முயற்சி செய்தார்கள். நாம் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி அன்றைக்கு நடந்த பாடங்களை, அன்றைக்கு நடத்த வேண்டிய பாடங்களை நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து முத்தாலா செய்து அதை ஒரு மறு பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நாக்கிஷானதாக, குறைவுள்ளதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு தரக்கியை தர வேண்டும். ஆனால் அவர்கள் எப்படி முயற்சி செய்தார்கள் இல்முக்காக என்று சொன்னால், அவர் வாழ்க்கை வரலாறு எழுதுகிறார்கள், தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று விடுவார்கள். அன்றைக்கு நடந்த பாடங்களை எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மீள்பார்வை பார்ப்பவர்களாக, மனப்பாடம் செய்பவர்களாக, அதை திருப்பி பார்ப்பவர்களாக, அதற்காக கடுமையாக தன்னை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய நபராக இருந்தார் என்பதாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். அப்போ நாம் அவுலியாக்கள் இருக்கிறார்கள், நமக்கு பெருமானாருடைய கண்ணாடிகளாக இருக்கிறார்கள், சஹாபாக்களை காட்டக்கூடிய கண்ணாடிகளாக இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்களை பற்றி வருகிறது. அவர் இரவு நேரத்தை 3 பங்குகளாக பிரிப்பார்கள். தபரானி போன்ற கிதாபில் வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நான் இரவை 3ஆக பிரித்துக் கொள்வேன். ஒன்று தூங்குவதற்காக, இரண்டாவது தஹஜ்ஜுத் தொழுவதற்காக, மூன்றாவது பெருமானார் நாம் பெற்றுக்கொண்ட ஹதீஸ்களை நான் திரும்ப திரும்ப முதாக்கரா செய்து அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்ததை என்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்வதற்காக இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்கிறேன் என்பதாக அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்வார்கள். அவர்களை காட்டும் கண்ணாடியாகத்தான் கௌஸே பாக் ரலியல்லாஹு இருந்தார்கள். அவர்களை காட்டும் கண்ணாடியாகத்தான் நம்முடைய சேகுமார்கள் தம்முடைய மாணவ பருவத்தில் இருந்தார்கள். சர்க்கார் அவர்கள் கூட சொல்லுவார்கள், நம்முடைய ஜமானி நாயகம் அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த வீட்டிலே வரக்கூடிய பணங்களை கூட கிதாபுகள் போன்ற இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவர்கள் அதை செலவழிப்பார்களே தவிர மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது சில துஃபைல் மோலா, முஹிபுல்லா மோலா போன்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உங்க சர்க்கார் எப்ப பார்த்தாலும் கிதாபும் கையுமா தான் இருப்பாங்க. நாங்க பார்த்தது வரைக்கும் கடையில இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் கிதாபும் கையுமாகத்தான் இருப்பார் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு கிதாபுடைய முத்தாலா நாம் ஓதி முடித்து விட்டோம், இல்லை ஓதி கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை தரப்பியாக்கி கொண்டு நம்முடைய நஹ்வுல, இல்மு, சர்ஃபு, அதே போல குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், மற்ற பலாகா போன்ற எல்லா கலையிலும் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக வேண்டும். அதற்குள்ள ஒரு பருவம் தான். இந்த பருவத்தில் நாம் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ, நாம் நம்மை அதற்காக ஒப்படைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் பின்னால் அதனுடைய பலன் தெரியும். ஏதோ வந்தோம், ஜாலியாக இருந்தோம், அதாவது ரபியுல் அவருடைய லீவை முடித்து விட்டு வந்தோம், இன்னும் எத்தனை மாசம் இருக்கு, 4 மாசம் என்பதாக நாம் கணக்கு போடுவதாக இருக்கிறோம். நாம் அந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மதரசாவுக்கு வந்தோம், நாம் முழுமையாக எப்படி நம் முன்னோர்கள், நம்முடைய சேகமார்கள் இல்முக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். அதாவது லால்பேட்டையில கூட ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். அங்கு ஓதி ஒரு மாணவர், அந்த காலத்துல வீடுகளில் தான் சாப்பாடு கொடுக்க, அதாவது வீடுகளில் சென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம். 4-3 முறை சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு மதரசாவுக்கு வரும் என்பதாக ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த முறையில ஒரு மாணவர், அதாவது 7 ஜும்ரா முடித்து விட்டு தான் சாப்பிட்டு வந்த அந்த வீட்டுக்கு சென்று அவர்களிடம் கடைசியாக ஒரு வார்த்தை, நான் சென்று வருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு நாம் செல்வோம் என்பதாக அந்த நபர் வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டில் உள்ள அந்த பெரிய அந்த மூதாட்டி சொல்கிறார்கள், இத்தனை நாளா எங்க வீட்டில் தான் நீங்க சாப்பிட்டீங்க, கடைசியா ஒரு வாய் சாப்பிட்டு போங்க என்பதாக அந்த மூதாட்டி சொல்கிறார். அப்போது அந்த ஆடின் பெருமகானாரும் சரி என்பதாக ஒப்புக்கொண்டு அந்த வீட்டில் சாப்பிடுகிறார். அவரால் சாப்பிட முடியவில்லை. என்ன காரணம்? அவர்கள் யோசிச்சு அவர்கள் பார்த்து என்ன, ஏன் ஒழுங்காக சாப்பிடவில்லை என்பதாக கேட்கும்போது அந்த ஆடியும் சொன்னார், அதாவது ரொம்ப கசப்பாக இருக்கிறது, சாப்பாடு உள்ளே செல்ல மாட்டேன் என்பதாக சொல்லும்போது அந்த தாய் சொன்னார்கள், 7 ஆண்டு காலமாக இந்த சாப்பாடைத்தான் ருசித்து நீங்கள் சாப்பிட்டீங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கிறதா சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு அதே சாப்பாடு தான் நான் வைத்திருக்கிறேன், ஆனால் அதுல கசப்பு இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லி என்பதாக அவர்கள் கேட்கும்போது அவர்கள் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அவர் 7 ஆண்டு காலம் இல்முடைய அந்த டேஸ்டை அவர் உணர்ந்ததின் காரணமாக, அந்த லத்தத்தில் அவர்கள் தன்னை மாய்த்துக் கொண்டதின் காரணமாக கசப்பான உணவுகள் கூட அவர்களுக்கு கசப்பாக தெரியவில்லை என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். ஆக நாம் முழுமையாக நம்முடைய சேகமாக எப்படி இல்முக்காக நம்மை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அந்த முறையிலே நாம் பாடங்களை பார்ப்பது, பாடங்களுக்காக முயற்சி செய்வது, தேவையில்லாத, அதாவது சும்மா தொழுகைக்காடி உட்கார்ந்து இருக்கிறோம், இகாமத் தொழுவதற்கு இன்னும் சில நேரம் இருக்கு, அந்த நேரத்துல கூட நம்மளுடைய கிதாபை எடுத்து வச்சு நம்ம பார்க்கணும். அதுதான் அப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்தால்தான் நாம் நம்முடைய இல்முடைய ஒரு தரத்து உண்டாகும். எங்களுடைய பெரிய ஹஜ்ரத் தபுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வாக்கியாத்துல ஓதக்கூடிய காலத்துல வாக்கியம் சொல்லும் போது
எப்படி கௌசே பாக்கலா நம்முடைய சேகுமார்கள் நம்முடைய முன்னோர்கள் இல்முக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதிலே உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட மாணவர்களாக அல்லாஹ் தஆலா கௌசனாகின் போட்டால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய சர்க்கார் ஜமாலி நாயக் கான் அல்லாஹ் நம்முடைய அனைத்து கடன காரியங்களாக நிறைவேற்றி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா மதரசாவுடைய மாணவர்கள் உஸ்தாதுமார் எல்லோரும் அல்லாஹ் தஆலா பக்கமையும் தஸ்மீமையும் அமலே சாலி அதவையும் அல்லாஹ் தந்துருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக சீதேவிகளாக தஃபக்குஹு ஃபி தீனை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.